ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு மினி பாஸ்கெட். நல்ல ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு மினி பாஸ்கெட் இது. வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு பாஸ்கெட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 4 ply acrylic yarn எடுத்திருக்கேன், 3 mm சைஸ் crochet hook, அப்புறமா கட்டர். இந்த பாஸ்கெட் செய்யறதுக்கு பாருங்க, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்ல மேஜிக் ரிங் போட்டுடணும். பாருங்க, இந்த மாதிரி மேஜிக் ரிங் போட்டுட்டு ஒரு 2 செயின் நம்ம போடணும். பாருங்க, ஃபர்ஸ்ட்ல மேஜிக் ரிங் எப்படி போட்டுடணும். போட்டு ஒரு 2 செயின். இந்த செயினை நம்ம ஸ்டிச்சாக கன்சிடர் பண்ணக்கூடாது. இனி நம்ம இதில் 12 half double crochets போடணும். 12 half double crochet போடணும் இந்த சர்க்கிள்குள்ளால. பாருங்க, 1 half double crochet எப்படி போடணும்னு பாருங்க. yarn over பண்ணிட்டு இந்த மேஜிக் சர்க்கிள்குள்ளே இப்படி போட்டு திருப்பியும் இங்கே yarn over பண்ணி இப்படி எடுத்தால் நம்ம நீடில் 3 லூப்ஸ் இருக்கும். இந்த லூப்ஸை இப்படி சேர்த்து yarn over பண்ணி இப்படி எடுக்கணும். ஸோ இப்போ 2 ஆயிட்டா. இனி பாருங்க, 3 4 5 6 7 8 9 பாருங்க, 10 11 12. ஸோ 12 half double crochets இப்படி போட்டுட்டு இனி நம்ம இந்த டெயில் இருக்குல்ல, இது இப்படி இழுத்துறோம். இழுத்தா இது தானே இப்படி சர்க்கிள் ஆயிரும். இனி நம்ம இந்த 2 செயின்ஸ் போட்டிருக்கோம்ல, ஃபர்ஸ்ட்ல இந்த 2 செயின்ஸ் போட்டோம்ல, இதில் நம்ம ஒன்றுமே செய்யக்கூடாது. நம்ம ஃபர்ஸ்ட்ல ஒரு ஹாஃப் டபுள் குரோஷே போட்டோம்ல, அதில் உள்ள செயினில் போய் தான் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணணும். பாருங்கள், இதில் இருக்குது ஃபஸ்ட்டு செயின். இந்த ஃபஸ்ட்டு செயினில் போய் இப்படி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிடுறோம். அப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு குட்டி சர்க்கிள் நமக்கு கிடச்சிரும். பாருங்கள், இந்த மாதிரி. இனி அடுத்த ரோ. இனி ரோ 2ல ஒவ்வொரு செயின்லேயும் 2 half double crochet போடணும். பாருங்கள், ஃபஸ்ட்டில் இப்படி 2 செயின்ஸ் போட்டுடணும். இந்த 2 செயின்ஸை நம்ம ஸ்டிச்சாக கவுண்ட் பண்ணக்கூடாது. இனி நம்ம இந்த ஃபஸ்ட்டு செயினில் 2 half double crochet போடணும். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி ஒவ்வொரு செயின்லேயும் 2 half double crochet போடணும். மொத்தம் 12 செயின்ஸ் இருக்கும். 12 செயின்ஸ்லேயும் ஒவ்வொரு செயின்லேயும் 2 half double crochet போடணும். அப்போ நமக்கு மொத்தம் 24 half double crochets வரும். இப்போ நமக்கு 6 வந்திருக்கு. 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24. பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு செயின்லேயும் 2 half double crochet. இனி பாருங்கள், இந்த 2 செயினில் எதுவும் செய்யக்கூடாது. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச் இருக்குல்ல, அதுக்கு செயினில் போய் தான் நம்ம இப்படி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணணும். இப்போ பாருங்கள், நமக்கு இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் கிடச்சிட்டு. இனி அடுத்த ரவுண்ட் 3. இதில் நம்ம ஒரு செயினில் ஒரு half double crochet, அடுத்த செயினில் 2 மாதிரி 1 2 1 2 இதே மாதிரி நம்ம செய்யணும். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டில் 2 செயின் போட்டுட்டு இனி ஒரு செயினில் ஒரு half double crochet, அடுத்த செயினில் 2 half double crochet. பாருங்கள், 1 2. இனி பாருங்கள், ஒரு செயினில் ஒரு half double crochet, அடுத்த செயினில் 2 half double crochet. 1 2 இதே மாதிரி எல்லா செயின்ஸ்லையும் நம்ம பண்ணணும். பாருங்கள், ஒரு செயினில் ஒரு half double crochet, அடுத்த செயினில் 2 half double crochet. 1 2 அடுத்து 1 அடுத்து 2 1 2 அடுத்து 1
அடுத்து 2, அடுத்து 1, அடுத்து 2. இதே மாதிரி ஃபுல்லாக 1 2 1 2 இந்த மாதிரி பேட்டர்னில் ஃபுல்லாக நம்ம போடலாம். பாருங்கள், இனி லாஸ்ட்டில் வந்து பாருங்கள், இந்த மாதிரி இப்படி 2 டபுள் குரோஷே பாருங்கள், இந்த மாதிரி இப்படி 2 டபுள் குரோஷே போட்டு இனி பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டில் நம்ம ஹாஃப் டபுள் குரோஷே பண்ணியிருக்கோம்ல, இதில் இருக்க செயினில் போய் இப்படி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி இருக்கும். இனி அடுத்த ரோவில் ஒரு ஸ்டிச்சில் ஒரு ஹாஃப் டபுள் குரோஷே, அடுத்த ஸ்டிச்சில் ஒரு ஹாஃப் டபுள் குரோஷே, அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 2 ஹாஃப் டபுள் குரோஷே, 1 1 2. இங்கே வந்து 1 2 1 2 பேட்டர்னில். இனி அடுத்த ரோவில் 1 1 2 1 1 2 அந்த பேட்டர்னில். இனி பாருங்கள் 2 செயின், அப்புறமா பாருங்கள் ஒரு செயினில் ஒரு ஹாஃப் டபுள் குரோஷே, அடுத்த செயினில் ஒரு ஹாஃப் டபுள் குரோஷே, அதுக்கு அடுத்த செயினில் 2 ஹாஃப் டபுள் குரோஷே, 1 2. பாருங்க, ஒரு செயினில் ஒரு ஹாஃப் டபுள் குரோஷே, அடுத்த செயினில் ஒரு ஹாஃப் டபுள் குரோஷே, அதுக்கு அடுத்த செயினில் 2 ஹாஃப் டபுள் குரோஷே, 1 2. அடுத்து பாருங்க, ஒரு செயினில் ஒரு ஹாஃப் டபுள் குரோஷே, அடுத்த செயினில் ஒரு ஹாஃப் டபுள் குரோஷே, அதுக்கு அடுத்த செயினில் 2 ஹாஃப் டபுள் குரோஷே, 1 2. இந்த மாதிரி 2 ஹாஃப் டபுள் குரோஷே. இதே மாதிரி 1 1 2 பேட்டர்னில் நம்ம செய்யலாம். இதே மாதிரி ஃபுல்லாக செய்துட்டு நீ காட்டுங்க. இப்படி செய்துட்டு ஃபஸ்ட்டில் நம்ம ஒரு ஹாஃப் டபுள் குரோஷே போட்டுக்கோம்ல, அதுக்கு மேலே இருக்க இந்த செயினில் இப்படி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிடும். அப்புறம் நமக்கு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் கிடச்சிரும். இது வந்து நமக்கு வந்து பேஸ். இந்த பாஸ்கெட் இருக்குல்ல, அந்த பாஸ்கெட்டுக்கு பேஸ். இனி வந்து அதுக்கு ஹைட் கொண்டு வரணும். ஹைட் கொண்டு வரதுக்கு பாருங்கள், 2 செயின் போட்டணும். 2 செயின் போட்டுட்டு நமக்கு இங்கே இப்படி 2 லூப் இருக்குல்ல, இது வந்து ஃப்ரண்ட் லூப், இது வந்து பேக் லூப். இப்போ நம்ம இந்த பேக் லூப்பில் மட்டும் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். நம்ம யூஸ்வலாக 2 லூப்பையும் சேர்த்து நம்ம ஒர்க் பண்ணுவோம் இல்லையா, 2 லூப்பையும் நம்ம சேர்த்து தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஆனால் இப்போ நம்ம ஹைட்டு கொண்டு வர போகிறோம்ல, ஸோ அதுக்கு நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னா, இந்த ஒரு ரோ மட்டும் நம்ம வந்து பேக் லூப்பில் ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ இது ஃப்ரண்ட் லூப், இது பேக் லூப்பா, இந்த பேக் லூப்பை மட்டும் இப்படி எடுத்துட்டு ஒரு ஹாஃப் டபுள் குரோஷே போட்டுரும். இந்த மாதிரி yarn over பண்ணி பாருங்கள், ஒவ்வொரு பேக் லூப்லேயும் நம்ம வந்து ஹாஃப் டபுள் குரோஷே நம்ம போடணும். பாருங்கள், ஒவ்வொரு பேக் லூப்பில் மட்டும், ஃப்ரண்ட் லூப்பில் ஒன்றும் செய்யக்கூடாது, பேக் லூப்பில் மட்டும் இந்த மாதிரி இப்படி ஹாஃப் டபுள் குரோஷே நம்ம போடணும். பாருங்கள், இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி பேக் லூப் மட்டும் எடுத்து நம்ம வந்து ஹாஃப் டபுள் குரோஷே இப்படி போடணும். அப்போ நமக்கு பாருங்கள், இந்த மாதிரி இந்த பாஸ்கெட்டுக்கு இப்படி ஹைட் மேலே இப்படி ஏறி வரும். பேக் லூப்பில் மட்டும் இப்படி ஸ்டிச் போட்டால் திருப்பி இருக்கா பாருங்கள், இப்படி yarn over பண்ணிவிட்டு இந்த பேக் லூப்பில் மட்டும் இப்படி எடுத்து இந்த ஹாஃப் டபுள் குரோஷே நம்ம போடணும். பாருங்கள், இந்த மாதிரி. அப்போ நமக்கு பாருங்கள், இந்த மாதிரி இப்படி ஹைட்டு பாஸ்கெட்டுக்கு ஹைட் இப்படி ஏறி வந்துடும். அதுக்கு பிறகு உள்ள ரோவில் 2 லூப்பையும் சேர்த்து ஆஸ் யூஷுவல் நம்ம செய்வோம்ல, அப்படி செய்யணும். இங்கே ஹைட்டு ஏற டைமில் இந்த இடத்துல மட்டும் தான் நம்ம பேக் லூப்பில் மட்டும் நம்ம ஹாஃப் டபுள் குரோஷே ஸ்டிச் நம்ம போடணும். ஒருக்க கூட பாருங்கள் yarn over பண்ணிவிட்டு இந்த பேக் லூப் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே மட்டும் இப்படி போட்டு இப்படி ஸ்டிச் போட்டணும். பாருங்கள், yarn over பண்ணிவிட்டு இந்த பேக் லூப்பில் மட்டும் இப்படி எடுத்து இந்த ஸ்டிச் போடணும். பேக் லூப்பில் மட்டும் பாருங்கள், இந்த மாதிரி இப்படி இருக்கும் ஹைட்டு, பாஸ்கெட்டுக்கு ஹைட். இனி இதே மாதிரி ஹாஃப் டபுள் குரோஷே எல்லாம் பேக் லூப்லேயே ஹாஃப் டபுள் குரோஷே போட்டுட்டு இனி பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல் ஸ்டிச்சும் போட்டாச்சு. இனி பாருங்கள், ஃபஸ்ட்டில் ஹாஃப் டபுள் குரோஷேயில் இந்த செயின் இருக்குல்ல, இதில் போய் இப்படி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இப்படி இந்த பாஸ்கெட்டுக்கு ஷேப் வந்துட்டு பார்த்தீங்களா, இந்த மாதிரி இப்படி இந்த பாஸ்கெட்டுக்கு ஷேப் வரதுக்கு வேண்டி தான் நம்ம வந்து பேக் லூப்பில் மட்டும் நம்ம வந்து
ஸ்டிச் போடுவோம். அப்போ தான் இது வந்து இப்படி மேலே இப்படி ஏறி வரும். இல்லைன்னா ஃப்ளாட்டாகவே அப்படி இருந்துரும் நம்ம 2 ஸ்டிச்லையாக போட்டுகிட்டே இருந்தா. இனி இப்போ இந்த பாஸ்கெட்டுக்கு ஹைட் மேலே ஏறி வந்துட்டுல, இனி நம்ம 2 ஸ்டிச்லையும் சேர்த்தே போடலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பவும் ஸ்டிச் போடுவோம்ல அதே மாதிரி. இப்போ நம்ம எல்லா ஸ்டிச்லையும் ஒவ்வொரு ஹாஃப் டபுள் குரோஷே போட்டோம்ல, அதே மாதிரி தான் இனி நம்ம பண்ணணும். ஒரு 12 ரோஸ்க்கு 12 ரோ வரைக்கும் நம்ம வந்து ஒரு எல்லா செயின்லையும் ஒவ்வொரு ஹாஃப் டபுள் குரோஷே போடணும். இப்போ பாருங்க, இந்த 2 செயின்ஸை நம்ம ஸ்டிச்சாக கவுண்ட் பண்ணக்கூடாது. இனி பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் செயின்ல ஒரு ஹாஃப் டபுள் குரோஷே. இந்த மாதிரி எல்லா செயின்லையும் நம்ம ஆஸ் யூஷுவல் தான் இந்த 2 லூப்பையும் சேர்த்து தான் இப்போ நம்ம இனி ஸ்டிச் போடுவோம். ஃபுல்லாக நம்ம வந்து எல்லா செயின்லையும் ஒவ்வொரு ஹாஃப் டபுள் குரோஷே நம்ம போட்டோம். பாருங்க, இந்த மாதிரி எல்லா செயின்லையும் இப்படி ஒவ்வொரு ஹாஃப் டபுள் குரோஷே. இந்த ரோ ஃபுல்லாக இதே மாதிரி தான் ஃபுல்லாக நம்ம ஒவ்வொரு செயின்லையும் ஒவ்வொரு ஹாஃப் டபுள் குரோஷே தான் போடணும். இனி நான் உங்களுக்கு போட்டுட்டு காட்டுக்கேன் பாருங்க. இனி லாஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு ஹாஃப் டபுள் குரோஷே போட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு செயினில் போய் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிடணும். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி இருக்குது பாஸ்கெட் வந்து இந்த மாதிரி பாருங்கள் இவ்வளோ ஹைட்டுக்கு வந்திருக்கு பாஸ்கெட். இந்த பாஸ்கெட்டுக்கு பேஸ் வந்து பாருங்கள் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக வேணும்னா இதில் நம்ம ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு சார்ட் பேப்பர் வைக்கலாம். அல்லது உங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு இதில் செய்யணும் அப்படின்னா காலர் கேன்வஸ் கிடைக்கல, அதை வந்து நம்ம ரவுண்டாக வெட்டி இதில் எப்படி வச்சிடலாம். இதில் வச்சு லேசாக ஒட்டவும் செய்யலாம். சார்ட் பேப்பர்னால் சும்மா அப்படி இந்த ரவுண்டு சும்மா இப்படி உள்ள வச்சிடலாம். அப்போ அந்த பேஸ் வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் அப்படி ஸ்டிஃபாக அப்படி இருக்கும். இந்த பாஸ்கெட்டோட டெப்த் வந்து எப்படி வேணாலும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அல்லது குறைச்சிடலாம். இப்போ வந்து மொத்தம் நம்ம வந்து 6 ரோ போட்டிருக்கோம். 1 2 3 4 5 6 மொத்தம் 6 ரோஸ். என்ன ஒரு 6 ரோஸ் வரும் ஒரு அப்போ இவ்வளோ பெருசாக வரும். உங்களுக்கு அதுலேயும் கொஞ்சம் குறைச்சி டெப்த் வேணும்னா ஒரு 2 ரோ குறைச்சிடலாம். இல்லை என்ன கொஞ்சம் கூட வேணும்னா கூட 2 ரோ 1 ரோ போட்டுடலாம். ஸோ நம்ம வந்து மொத்தம் 6 ரோஸ் நம்ம போட போகிறோம். இப்போ நம்ம 2 ரோ போட்டிருக்கோம். என்ன ஒரு 6 ரோ நம்ம வந்து ஒவ்வொரு செயின்லையா ஒவ்வொரு ஹாஃப் டபுள் குரோஷே போட்டு நம்ம வந்து இந்த மாதிரி 6 ரோஸ் நம்ம செய்யணும். ஸோ ஒருக்கா கூட பாருங்கள், 1 2 செயின் போட்டுக்கோமா. இந்த செயினை நம்ம வந்து ஸ்டிச்சாக கவுண்ட் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு செயின்லேருந்தே நம்ம ஒவ்வொரு செயின் 1 ஒவ்வொரு ஸ்டிச்சு போடணும். அடுத்த செயினில் ஒரு ஹாஃப் டபுள் குரோஷே. இப்படி ஒவ்வொரு செயின்லையும் ஒவ்வொரு ஹாஃப் டபுள் குரோஷே நம்ம போடணும். இப்படி ஃபுல்லாக ஒவ்வொரு ரோவும் இப்படி ஃபுல்லாக ஒவ்வொரு செயின்லையும் ஒவ்வொரு ஹாஃப் டபுள் குரோஷே போட்டு இப்போ இனி மொத்தம் 6 ரோ செய்துட்டு நான் இனி உங்களுக்கு காட்டுகிறேன். பாருங்கள், பாஸ்கெட் வந்து இந்த மாதிரி இப்படி ஃபுல்லாக செய்தாச்சு. பாருங்கள், இப்படி இருக்கும். பாருங்கள், இதுக்கு டெப்த் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கும். பாருங்கள், இப்படி இருக்கும் பாஸ்கெட். இனி பாருங்கள், நம்ம வந்து இதுக்கு ஒரு பார்டர் பண்ணலாம். பார்டர் பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு செயின், அப்புறமா அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், அப்புறமா ஒரு செயின், அப்புறமா அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், அப்புறமா ஒரு செயின், அப்புறமா இதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் இந்த மாதிரி ஒரு ஸ்லிப் ஸ்டிச், ஒரு செயின் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், ஒரு செயின் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், ஒரு செயின் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். இந்த மாதிரி பாருங்கள், ஒரு செயின் போட்டோமா. இனி பாருங்கள், அடுத்த செயின் என்ன இருக்கா, இதில் போய் இப்படி ஒரு ஸ்லிப் ஸ்டிச், ஒரு செயின், அப்புறமா இதில் போய் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். இது வந்து பாருங்கள் நமக்கு பார்டர் வந்து இந்த மாதிரி நல்லா அழகாக ஒரு பார்டர் தரும். இந்த மாதிரி இப்படி ஃபுல்லாக இப்படி செய்யலாம். ஒரு செயின் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், 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 ஒரு செயின் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். இது போல் இனி லாஸ்ட் வரைக்கும் இங்கே வரைக்கும் இப்படி செய்யலாம். பாருங்கள், இங்கே வரைக்கும் இப்படி செய்தாச்சு. இனி நம்ம ஃபஸ்ட்டில் செய்த இந்த ஸ்டிச்சுக்கு மேலோடி இப்படி போட்டு இப்படி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடணும். பாருங்கள், இந்த மாதிரி. இனி நம்ம இதை வந்து கட் பண்ண வேண்டாம். கட் பண்ணாமல் அப்படியே நம்ம வந்து ஹேண்டில் போட்டுடலாம். ஹேண்டிலுக்கு வந்து நான் வந்து 35 செயின்ஸ் நான் போடுறேன். பாருங்கள், 1 2 3 4 32
33, 34, 35. பாருங்க இந்த மாதிரி 35 செயின்ஸ் செய்துட்டு இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஈஸியாக இப்படி பண்ணணும்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டாக பண்ணணும். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் நம்ம வந்து கவுண்ட் பண்ணிவிட்டு ஹாஃப் இந்த சைடு ஹாஃப் இந்த சைடு வச்சு இப்படியும் நம்ம பண்ணலாம். ஸோ பாருங்கள் இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்து நம்ம இங்கே ஜாயின் பண்ணணும். அட்டாச் பண்ண டைமில் பாருங்கள் இந்த செயின் வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கான்னு பார்த்துடணும். பாருங்கள் இந்த மாதிரி இப்படி நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஏன்னா செயின் வந்து நடுவில் திருங்கியிருக்கோம்ல. ஸோ அதனால் நல்லா இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இனி நம்ம இங்கே ஸ்டிச்சில் அட்டாச் பண்ணணும். பாருங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு இது நேராக இதில் வச்சு இப்படி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இப்படி அட்டாச் பண்ணிடணும். பாருங்கள் இந்த மாதிரி. இனி இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டிச், இது ஒரு ஸ்டிச்சில் நம்ம வந்து அட்டாச் பண்ணியிருக்கோமா, இதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் நம்ம வந்து இப்படி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இப்படி எடுக்கணும். எடுத்துட்டு இனி பாருங்கள் எல்லா செயின்லேயும் நம்ம வந்து ஒவ்வொரு ஹாஃப் டபுள் குரோஷே போடணும். பாருங்கள் இந்த மாதிரி yarn over பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் இருந்தே நம்ம எல்லா ஸ்டிச்சிலையும் நம்ம வந்து ஒரு ஹாஃப் டபுள் குரோஷே போடணும். பாருங்கள் இந்த மாதிரி எல்லா செயின்ஸ்லேயும் நம்ம வந்து இப்படி ஹாஃப் டபுள் குரோஷே போடலாம். பாருங்க இந்த மாதிரி இப்படி இருக்கும். எல்லா செயின்ஸ்லையும் இப்படி ஹாஃப் டபுள் குரோஷே போட்டுருணும். பாருங்க இந்த மாதிரி இப்படி ஒவ்வொரு செயின்லையும் நம்ம வந்து ஒவ்வொரு ஹாஃப் டபுள் குரோஷே இப்படி போடணும். பாருங்க இந்த மாதிரி இப்படி இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக இங்கே வரைக்கும் நான் செய்துட்டு காட்டுவேன். இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஹேண்டலுக்கு லாஸ்ட் ஸ்டிச்சில் இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி இப்படி பண்ணி இப்படி செய்துட்டு இனி பாருங்கள் இது இந்த ஸ்டிச்சில் இருக்கா ஹேண்டில். இனி பாருங்கள் பக்கத்தில் அடுத்த ஸ்டிச்சில் இப்படி போட்டு இப்படி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இப்படி ஜாயின் பண்ணிடும். அப்போ ஹேண்டில் பாருங்கள் இந்த மாதிரி இப்படி ஜாயின் ஆயிரும். இனி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அப்புறமா இதில் நம்ம ஒரு மேஜிக் ரிங் பண்ணியிருந்தோம்ல, பாருங்க இந்த த்ரெட்டும் அதே மாதிரி தான். பாருங்க பாஸ்கெட் வந்து இந்த மாதிரி இப்படி இருக்கும். நல்லா இவ்வளோ பெரிய பாஸ்கெட்டாக அப்படி இருக்கும். நமக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் எல்லாம் கொடுக்கறதுக்கு நல்லா இருக்கும். பாஸ்கெட், மினி பாஸ்கெட். இது வந்து நமக்கு வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குறதுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து வீட்டில் ஏதாவது சின்ன பூஜை ஏதாவது சின்ன ஃபங்க்ஷன் வச்சுட்டு நம்ம ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுப்போம்ல, அப்போ நம்ம இதை யூஸ் பண்ணலாம். பாருங்கள் இந்த மாதிரி இப்படி 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 மஞ்சள் குங்குமம் வச்சு அது கூட ஒரு 2 ஸ்வீட்டு இப்படி கொடுக்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுபோல் சின்ன பிள்ளைங்களுக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுப்போம்ல, அப்போவும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலாம். பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஹேர் ஆக்சசரிஸ், ஒரு சின்ன ஒரு ஷார்ப்னர், பிள்ளைகளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எரேசர். பாருங்கள் இந்த மாதிரி எரேசர் இதெல்லாம் வச்சு நம்ம கொடுக்கலாம். பிள்ளைங்க என்ன யூஸ் பண்ணுறாங்களோ அதை நம்ம வச்சு இதை மாதிரி இப்படி கொடுக்கலாம். இந்த மாதிரி வச்சு நம்ம கொடுக்கலாம். பார்க்க நல்லா அழகாக இருக்கும். ஸோ நல்ல ஈஸியான ஒரு பாஸ்கெட் இது. நீங்கள் எல்லோரும் இதை வந்து செய்து பாருங்கள். வீடியோஸ்லாம் பார்த்து லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.